அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். அவருக்கு வயசு வந்து 53 வயசு முடிஞ்சு 6 மாதம் 11 நாள் ஆகுதுங்க. இவர் வந்து என்னோட இந்த யூடியூப் சேனலில் நான் பேசுகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏஎல்பி பற்றி ஜாதகம் ஆய்வை பார்த்துட்டு நம்மளோட கால் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சார் எனக்கு வந்து ஊரில் வந்து பூர்வீக சொத்து இருக்குது. அந்த சொத்துக்காக நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கேன். செலவு பண்ணுறதுலாம் விரயமாயிட்டு இருக்கு, என்னன்னே தெரில. அதனால் ஊரில் வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டேன் நான். அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. நானும் பல முறை ட்ரை பண்ணேன் கோயிலுக்கு போகிறதுக்கு, ஆனால் போக முடியல. ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்குது. நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் கோயிலுக்கு போகணும்னு பார்த்தா நம்ம போக முடிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியலன்னா நீ கண்டிப்பாக போகணும், போய் ஆகணும் அப்படின்றாரு. ஆனாலும் வந்து எனக்கு வந்து மனசை வந்து கரெக்டாக வந்து குலதெய்வ கோயில் போகிறதுக்கான அந்த அமைப்பை வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சார் அதான் ஏஎல்பியில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் சார் பார்த்து உங்கள் வீடியோ பார்த்து உங்கள்கிட்ட கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கன்னி. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா கும்பம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 4ஆம் இடம்னா ரிஷபத்தில் இருக்காரு. அப்ப அதுலேயே தெரிஞ்சிச்சு இவர் வந்து 4ஆம் இடம்ன்றது பூர்வீக சொத்து. அதுக்காக வந்து இவர் 12ன்றது விரயஸ்தானம். அதுக்காக வந்து ஜாதகர் விரயம் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இவரோட கேள்வி என்னதுங்க, நான் வந்து குலதெய்வ கோயில் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறேன், ஆனால் போக முடியல. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. இவருக்கு வந்து ஏகம் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க, புரட்டாதி 2 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யார்? குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு 5ஆம் இடான மிதுனத்துல இருக்காரு. 5ன்னா என்னதுங்க? குலதெய்வம். அப்ப இவர் குலதெய்வம் பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இவரால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல. ஏன் போக முடியல அது பார்ப்போம், ஆய்வு பண்ணோம் இல்லைங்களா. 5ஆம் பாவம் சொல்றது குலதெய்வம். இவருக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான விருச்சிகத்தில் இருக்காரு. 10ன்னு அழுத்தம். நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் 5ஆம் பாவம் தொடர்புடைய அதிபதிகள் 10, 12, 2, 4 போன்ற வீடுகளில் இருந்தால் குலதெய்வ அனுகூலம் இல்லை. நீங்க போகவும் கூடாது, போக முயற்சிக்கவும் கூடாது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவ தொடர்புடைய அதிபதி குரு பகவான் இருக்கிறது 10ஆம் வீடான விருச்சிகத்தில். 10ஆம் வீட்டு வந்து நீங்க லக்னமா வச்சு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 5ஆம் வீடா வர்றது 10க்கு 8ஆம் வீடு. 8ன்னா என்ன இருக்குங்க? மறைதல், எதிர்மறை, தீராத பிரச்சனை. அப்ப இந்த சமயத்துல குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது. அதே மீறி போனாலோ போய் வந்தாலோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து சரியா இருக்காது, நம்ம எதிர்பார்த்தபடி இருக்காது. எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பேப்பர்லாம் பார்த்துருக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும் வழியில் குடும்பத்துடன் கார் ஆக்சிடென்ட் ஆகி மரணம், இல்லை கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க ஜாதகத்தில் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவகம் வந்து அனுகூலமாக இருந்திருக்காது. ஸோ குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகணும்னா 5ஆம் பாவ அதிபதிகள் நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். அதனால இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன சொன்னோம், சார் இப்போ வந்து உங்களுக்கு பூரட்டாதி 2 போயிட்டு இருக்கு. பூரட்டாதி 3 முடிகிற வரைக்கும் நீங்கள் குலதெய்வ கோயில் பக்கம் போகக்கூடாது, போக முயற்சிக்க கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இஷ்டதெய்வ கோயில் போயிட்டு வரலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 11 ரூபாய் வந்து காணிக்கையாக முடிஞ்சு உங்கள் பூஜாரை வச்சுக்கோங்க. புரட்டாதி 4 வரும்போது நல்ல நிலையில் வந்து குலதெய்வம் வந்து மாறுது, அனுகூலம் மாறுது. அப்போ நீங்கள் இந்த 11 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்துருங்க. புரட்டாதி 4 எப்போ அப்படின்னாக்கா 2ஆம் தேதி மார்ச் 2026க்கு மேலே நிலைமை மாறுது, லக்னமும் மாறுது. ஸோ 5ஆம் பாவ தொடர்புடைய அதிபதிகள், குலதெய்வம் எல்லாமே அனுகூலமாக வரும் அப்படின்னு சொன்னோம். அவரும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுதான் சார் நான் ஏஎல்பிக்கு வந்தேன். எத்தனோ முறையில் இப்போ ஜாதகம் பார்த்தேன், உங்களுக்கு கரெக்டான ரீசன் சொல்லலை, எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சிங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னாங்க. பொதுவாக எல்லாருக்கும் எந்த மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வம் தானே, எப்போ வேணால் போய்க்கலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் இந்த முறையில் மட்டும்தான்
நமக்கு வந்து குலதெய்வம் அனுகூலமாக இருக்கா, போக முடியுமா, போக முடியாதா, போகலாமா போகக்கூடாதா, போகலாம்னா எப்போ போகலாம் போன்ற எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அளவுகளோட மிக துல்லியமாக தெரியுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.